ஜெய் சாயிராம். வாழ்க்கை தரும் அனுபவத்தில் நல்லதும் இருக்கும், கெடுதலும் இருக்கத்தான் செய்யும். எதையும் நாம் எடுத்துக்கொள்வதில் அடங்கி இருக்கிறது நம் வெற்றிக்கான ரகசியமும் நம் நிம்மதிக்கான ரகசியமும். ஜெய் சாயிராம், ஜெய் ஜெய் சாயிராம். நம்ம சாயன்பர்கள் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் நல்லா இருப்போம். ஓம் சாயிராம். என் அன்பு பிரியமே, உன்னுடைய எதிர்காலத்தை மாற்றி அமைப்பதற்காக நான் இப்பொழுது உன்னை தேடி வந்திருக்கிறேன். ஆராத்தி எடுப்பாய்தானே என் பிரியமே? ஆராய்ச்சி எடுத்துவிட்டு உன் அப்பாவின் வாக்கை முழுவதுமாக கேள். நிச்சயமாக உன் வெற்றிக்கான ரகசியம் இதில் அடங்கியிருக்கிறது. உனக்கு கொடுத்திருக்கும் காலத்தை கடுகளவு கூட வீணடிக்காதே என் பிரியமே. வாழ்க்கையில் கடந்து போகின்ற ஒவ்வொரு நொடியையும் திரும்பி பெற முடியாது என்பதை உணர்ந்தவர்கள் வீணான செயல்களிலும் வீணான பேச்சுகளிலும் காலத்தை கழிக்கவே மாட்டார்கள். ஆம் என் பிரியமே, தேவையில்லாமல் நேரத்தை வீணடிக்காதே. போராட்டங்களில் மிகப்பெரிய போராட்டம் என்ன தெரியுமா? மனதின் எண்ணங்களோடு போராடுவதுதான். உன்னுடைய எதிர்காலத்தையே மாற்றியமைக்கும் வல்லமை என்னிடம் இருக்கும் பொழுது தேவையில்லாமல் எதற்குமே மனதை போட்டு குழப்பிக்கொண்டே இருக்காதே. கஷ்டம் வரும் பொழுதும், கஷ்டமான சூழ்நிலையில் நீ சிக்கி தவிக்கும் பொழுதும், வேதனையான மனநிலையில் இருக்கும் பொழுதும் நான் நிறைய புண்ணியம் செய்திருக்கிறேன், மற்றவர்களுக்கு எந்த துரோகமும் செய்ததே இல்லை. அப்படி இருக்கும் பொழுது நான் செய்த புண்ணியம் எங்கே போனது? நான் இவ்வளவு கஷ்டப்படுகிறேனே, நான் செய்த புண்ணியம் எங்கே போனது? தர்மம் தலை காக்கும் என்று சொல்லி எத்தனையோ நல்ல செயல்கள் நான் செய்து கொண்டேதானே இருக்கிறேன். அந்த செயல்களுக்கான புண்ணியங்கள் எங்கே போனது என்ற கேள்வி உன் மனதில் இருக்கும் பொழுது, மிக கஷ்டமான சூழ்நிலையை நீ அனுபவிக்கும் பொழுது நிச்சயமாக இந்த கேள்வி உன் மனதில் எழத்தான் செய்யும். புண்ணியங்கள் செய்தும் மற்றவர்களுக்கு நல்லது செய்தும் கஷ்டம் மட்டும் ஏன் வந்து கொண்டே இருக்கிறது என்று உன் மனம் பதறும் பொழுது இந்த கதையை முழுவதுமாக கேள். புண்ணியம் செய்தும் கஷ்டம் ஏன் வருகிறது என்பது உனக்கு தெளிவாகவே புரியும். உன்னுடைய எதிர்காலத்தை நான் மாற்றி காட்டுகிறேன். நிச்சயமாக உன்னுடைய எதிர்காலத்தை நான் மாற்றி காட்டுகிறேன் என் பிரியமே. ஒரு காட்டில் ஒரு வேடன் வாழ்ந்து வந்தார். ஒவ்வொரு நாளும் காட்டுக்கு போய் விலங்குகளை வேட்டையாடி கொண்டு வருவதுதான் அவருடைய தொழிலாகவே இருந்தது. அந்த தொழில் மூலமாக கொண்டு வரக்கூடிய வருமானத்தை வைத்துதான் அந்த குடும்பமே ஓடிக்கொண்டிருக்கிறது. அப்படி இருக்கும் பொழுது வழக்கம் போல் அந்த வேடன் வேட்டையாட சென்றார். அடர்ந்த காட்டு பகுதியில் ஒரு மானை பார்க்கிறார். பொதுவாக வேடர்கள் துல்லியமாக குறி கிடைத்தது என்றால் விலங்குகளுடைய இதயத்தை நோக்கி அம்பை எய்வார்கள். அதே துல்லியமான குறி கிடைக்கவில்லை என்றால் அந்த விலங்கு ஆடிக்கொண்டே இருக்கிறது, ஓடிக்கொண்டே இருக்கிறது என்றால் அதனுடைய காலை நோக்கி குறி வைப்பார்கள். அந்த காலில் அந்த குறி பட்டவுடன் அந்த விலங்கால் ஓடவும் முடியாது, அதே இடத்தில் விழுந்துவிடும். இதுதான் வேடர்களுடைய வழக்கமான ஒரு செயல். அதே போலத்தான் அந்த வேடனும் அந்த மானை பார்த்ததும் குறி வைக்கலாம் என்று எண்ணி மானை குறிவைத்தாள். அன்றைய நாள் அந்த வேடனுடைய கண்ணில் பட்ட மான் ஆடிக்கொண்டே இருந்தது. அவர் அதனுடைய காலில் குறிவைத்தார். ஒரு காலில் அம்பு போய் மாட்ட மான் கீழே விழுந்தது. அடுத்து அந்த வேடன் என்ன பண்ணியிருப்பார்? நேராக போய் அந்த மானை எடுத்து கொண்டு வருவார். அதே மாதிரி அவரும் அந்த மானை தூக்குவதற்காக அது அருகில் சென்றார். ஆனால் அந்த மான் வலியால் அரற்றி மனித குரலில் பேசினது. மான் அவரிடம் சொன்னது,
வேடனே, நீ வேட்டையாடி இருக்கிறாய், இது உன்னுடைய தர்மம். ஆனால் அதே நேரத்தில் எனக்கும் ஒரு குடும்பம் இருக்கிறது. அந்த குடும்பத்திற்கு நான் ஒரு விடை கொடுக்கணும், அது என்னுடைய தர்மம். நீ எனக்கு ஒரு உதவி செய்ய வேண்டும். இன்னும் சற்று நேரத்தில் என்னுடைய உயிர் போகப் போகிறது. அது போகுவதற்கு முன்பாக எனக்கு ஒரு வாக்கு கொடுக்க வேண்டும் என்று அந்த மான் மனித ரூபத்தில் வேடனிடம் கேட்டது. மனிதனின் குரலில் கேட்டது. யாருக்குத்தான் முடியாது என்று சொல்லத் தோன்றும்? பொதுவாக உயிர் போகும் தருணத்தில் ஒருத்தர் ஒரு விஷயத்தை கேட்கும் பொழுது முடியாது, செய்ய முடியாது என்று யாருமே சொல்ல மாட்டார்கள். அந்த வேடனுக்கும் முடியாது என்று சொல்வதற்கு மனமில்லை. சரி என்று வாக்கு கொடுக்கிறேன் என்று அந்த மானிடம் கூறுகிறார் வேடன். அந்த மான் இவரிடம் இப்படி ஒரு சத்தியத்தை வாங்கியது. அந்த சத்தியத்தின்படி அந்த வேடன் அந்த இடத்தில் இருந்து சில தூரத்தில் வாழக்கூடிய அந்த மானுடைய குடும்பத்தை போய் சந்திக்கணும் என்பதுதான். ஒரு மரத்தடியில் அந்த மான் தன் குட்டிகளோடு வசித்து வந்தது. அந்த மான் கூறியபடி தன்னுடைய குட்டிகளிடம் போய், உங்களுடைய தாய் மான் வேறு ஒரு இடத்துக்கு சென்று விட்டது. நீங்கள் உங்களுடைய வேலையை பார்க்க வேண்டும். இனி உங்கள் தாய் மான் வராது என்று தகவல் சொல்ல வேண்டும் என்ற விருப்பத்தை தான் அந்த மான் அந்த வேடனிடம் கேட்டது. அதோடு அந்த மானுடைய குட்டிகளை மட்டும் எதிர்காலத்தில் எப்பொழுதும் இந்த வேடன் வேட்டையாடவே கூடாது என்ற விருப்பத்தையும் கூறியது. மான் குட்டியிடம் போய் சந்திக்கிறது பிரச்சனையே கிடையாது அந்த வேடனுக்கு. ஆனால் எதிர்காலத்தில் ஒரு காலத்திலும் அந்த மான்களை வேட்டையாடக்கூடாது என்பது ஒரு கடுமையான சத்தியம். ஆனாலும் அந்த வேடன் அதற்கு சம்மதம் தெரிவிக்கிறார். சிறிது நேரத்தில் அந்த மானும் இறந்து போனது. பிறகு அதை எடுத்துவிட்டு போய் வீட்டில் வைத்துவிட்டு அந்த இடத்திலிருந்து சில தூரம் பயணம் செய்து ஒரு இலுப்பை மரத்திற்கு அடியிலிருந்த 4 மான் குட்டிகளை பார்த்து தாய் மான் சொன்ன அத்தனை தகவல்களையும் அதனிடம் சொல்கிறார் வேடன். அப்பொழுது அந்த மான் குட்டிகளில் ஒரே ஒரு மான் குட்டி மட்டும் கேட்டது, வேடா, நீ சொல்வது எல்லாம் சரிதான். ஆனால் இவ்வளவு பெரிய காட்டில் எத்தனையோ மான்கள் இருக்கும் பொழுது எங்க 4 பேரை மட்டும் நீ எப்படி கண்டுபிடிப்பாய்? எங்க 4 பேரை மட்டும் எப்படி நீ வேட்டையாடாமல் இருப்பாய்? ஏதாவது இதற்கு வழி சொல்லு என்று கேட்டது அந்த மான். அந்த வேடனுக்கு அப்பொழுதுதான் சிந்தனையே சென்றது. சரி, நான் உன்னிடம் செய்கிறேன். உங்க 4 பேருடைய கழுத்தில் மட்டும் சிகப்பு நிறத்தில் ஒரு கயிறை கட்டிவிடுகிறேன். அந்த கயிறை எந்த சூழ்நிலையிலும் நீங்கள் அவிழ்க்காமல் இருக்க வேண்டும். அந்த கயிறுடைய உங்களை நான் பார்த்தேன் என்றால் நிச்சயமாக உங்களை நான் வேட்டையாட மாட்டேன் என்று அந்த மான்களுக்கு வாக்கு கொடுக்கிறார் அந்த வேடன். அந்த தாய் மான் கூறியதை நிறைவேற்றிவிட்ட சந்தோஷத்தில் அந்த இடத்திலிருந்து கடந்தும் போனார் வேடன். நாட்களும் கடந்து போனது. அந்த காட்டில் விலங்குகளுக்கு பஞ்சமும் வந்தது. அந்த வேடன் எந்த திசையில் பயணம் செய்தாலும், எங்கு போய் தேடியும் அவருடைய வேட்டைக்கு ஒரு மிருகம் கூட, ஒரு பறவை கூட அவரிடம் சிக்கவே இல்லை. அதையே வேட தொழிலையே நம்பி வாழ்ந்துகிட்டு இருந்த அந்த வேடனுடைய குடும்பம் மிகவும் பாதிப்பும் அடைந்தது. குடும்பத்திற்கு சரியான வருமானம் ஈட்ட முடியவில்லை வேடனால். அந்த வேடன் ஒரு நாள் வேட்டைக்கு செல்கிறார். இன்றைக்கு நம் கண்ணில் எது மாட்டினாலும் அதை வேட்டையாடியே தீர வேண்டும் என்று நினைத்து ஒவ்வொரு இடத்திலும் தேடுகிறார். அப்படி அவர் தேடும் பொழுது அவர் கண்ணுக்கு தென்பட்டது அந்த கயிறு, சிவப்பு நிற கயிறு கட்டியிருந்த அந்த மான்கள்தான். நேராக அந்த மானை பார்த்து குறிவைத்தார். முதல் மானுடைய இதயத்தை. ஆனால்
மானனுடைய கால், வலது கால், இடது கால், முன்னங்கால், பின்னங்கால் பார்க்கும் பொழுது அவருக்கு ஒரு அதிர்ச்சி ஏற்பட்டது. அந்த மான்களை வேட்டையாடக்கூடாது என்று கயிறு கட்டிவிட்டிருந்தாரோ அதே மான்தான் இப்பொழுது அவர் குறிவைத்திருந்தார். அந்த மான்களில் ஒன்றுதான் அது என்பது அவருக்கு புரிந்தும் விட்டது. என்ன செய்வதென்றே அவருக்கு புரியவே இல்லை. ஒரு பக்கம் பசியோடு காத்திருக்கும் தன்னுடைய பிள்ளைகளை நினைத்து பார்த்தார். இன்னொரு பக்கம் தாய் மானுக்கு அவர் கொடுத்த வாக்கையும் நினைவு கூர்ந்தார். அந்த இடத்தில் என்ன செய்ய வேண்டும் என்று அவருக்கு புரியவே இல்லை. ஆனாலும் அந்த வேடன் நேராக மானை நோக்கி நடந்து செல்கிறார். அந்த மானுக்கு பக்கத்தில் போய் அந்த மானை தடவி கொடுத்து, மானே, உன் அம்மாவிற்கு கொடுத்த வாக்கை இன்றைக்கு நான் நிறைவேற்றுகிறேன். என் குடும்பமே பசியில் தவிக்கும் பொழுதும் உன்னை நான் தப்ப விடுகிறேன் என்று கூறி இங்கிருந்து போய்விடு என்று அந்த மானிடம் சொல்கிறார். அந்த மானம் மிகவும் மென்மையான கண்களோடு அவரை ஏறிட்டு பார்க்கிறது. அவரிடம் அந்த மானம் கூறுகிறது, என்னுடைய தாய்க்கு அன்று நீ ஒரு வாக்கு கொடுத்தாய். அப்படி வாக்கு கொடுத்தது பெரிதல்ல. காலிலெல்லாம் ஒரு கயிறும் கட்டினாய். அப்படி கயிறு கட்டினதும் பெரிதே அல்ல. ஆனால் உன்னுடைய மொத்த குடும்பமும் பண தேவைக்காக கஷ்டப்படும் பொழுது, பசியோடு தவிக்கும் பொழுது உன் கைக்கு கிடைத்த ஒரு இரையான எண்ணெயும் நீ விட்டாய்ப்பார். அதுதான் மிகப்பெரிய ஒரு மனித குணம். இதற்காக புண்ணியம் உனக்கு நிச்சயமாக வந்தே தீரும் என்று கூறியது மான். ஆனால் அந்த வேடனுடைய மனதில் ஒரு பெரிய கேள்வி இருந்தது. நான் செய்த புண்ணியங்களுடைய எந்த பலனும் எனக்கு வந்த மாதிரி தெரியவே இல்லை. அந்த கணக்குக்கு என்னதான் அர்த்தம் என்று தனக்குள்ளேயே கேள்வி கேட்டுக்கொண்டார். தான் இன்னும் கஷ்டம் மட்டுமே பட்டு கொண்டிருக்கிறேன். எனக்கு பிறகு என் குழந்தைகளும் அப்புறம் குழந்தைகளுக்கு கஷ்டம்தான் படப்போறாங்கள் என்று இதே மாதிரி ஒவ்வொரு நாளும் காட்டுக்குள் அவர்களும் வேடனாக அலையத்தான் போகிறார்கள். அப்படி இருக்க இந்த புண்ணிய கணக்குக்கு என்னதான் அர்த்தம் என்று அவர் மனதில் ஒரு கேள்வி எழுந்து கொண்டே இருந்தது. அவன் மனதில் கேட்டது எப்படி அந்த மானுக்கு தெரியும் என்று யாருக்குமே தெரியாது. அவர் நினைத்த அடுத்த நொடியே அந்த மான் சொல்லியது, வேடா, இங்கிருந்து தெற்கு பக்கம் சில மைல்கள் நீ நடந்து போ. அங்கே ஒரு ஆற்றங்கரையில் ஒரு துறவி தவம் செய்து கொண்டிருப்பார். அந்த துறவியிடம் இந்த கேள்வியை கேள். உன் கேள்விக்கு பதில் கிடைக்கும். உன் புண்ணியத்தின் பலனும் உனக்கு வந்து சேரும் என்று அந்த மான் சொன்னது. உடனே மான் சொன்ன இடத்திற்கு நடந்து சென்றார் வேடன். அங்கு ஒரு முனிவர் தவம் செய்து கொண்டிருந்தார். அவர் முன்பாக அந்த இடத்திற்கு வந்த வேடனை பார்த்து என்ன வேணும் என்று முனிவரும் கேள்வி கேட்டார். அந்த வேடன் தன் மனதில் இருக்கும் அத்தனை கேள்விகளையும் முனிவரிடம் கேட்டார். அந்த கேள்வியை துறவியிடம் கேட்டார் வேடன். துறவியே, புண்ணிய கணக்கென்றால் என்ன? நான் செய்த புண்ணியங்களுடைய எந்த பலனும் எனக்கு வந்த மாதிரியே தெரியவே இல்லை. பலன் எப்பொழுதுதான் வரும் என்று கேட்டார். அந்த துறவி அதற்கு பதிலே சொல்லாமல் ஒரு சிறிய மூட்டையை எடுத்து வேடன் கையில் கொடுத்தார். இது ஒன்றுமல்ல, நெல்லுதான். இந்த முடித்தை எடுத்துக்கொண்டு நீ வைத்துக்கொள். நான் போய் குளித்து விட்டு வருகிறேன். நான் குளித்து விட்டு வர வரைக்கும் இந்த நெல் மணிகளில் ஒன்று கூட குறையாமல் பார்த்துக்கொள். நான் வந்து உனக்கான பதிலை கூறுகிறேன் என்று சொல்லிவிட்டு குளிக்க சென்றார் முனிவர். அவர் போன 2ஆம் நிமிடம் ஒரு பறவை அந்த வேடனை தேடி வருகிறது. அந்த பறவையும் வேடனிடம் பேசியது. வேடா, நான் மிகவும் பசியோடு இருக்கிறேன். என்னுடைய குஞ்சுகள் எல்லாம் 5 நாள் சாப்பிடாமல் இருக்கிறது. இன்னும் நான் சாப்பிடாமல் இருந்தால் நிச்சயமாக என் வாழ்வு முடிந்து போய்விடும். இதோ உன்னுடைய கையில் ஒரு மூட்டை வைத்திருக்கிறாய்.
அந்த மூட்டையில் நெல்தான் இருக்கிறது, என்னால் அதை உணர முடிகிறது. அதிலிருந்து கொஞ்சம் நெல் மணிகளை எனக்கு தருகிறாயா என்று அந்த பறவை கேட்டது. என் குழந்தைகளுக்கு சாப்பாடு கொடுத்திருவேன், அந்த நெல் மணிகளில் கொஞ்சம் தா என்று மீண்டும் கேட்டது பறவை. அந்த வேடனை பார்த்து கேட்டதும் அந்த வேடனுக்கோ தர்ம சங்கடமான நிலை ஏற்பட்டது. அந்த துறவி இப்பொழுதுதான் அதிலிருந்து குறையாமல் பார்த்து கொள்ள வேண்டும் என்று சென்றார். அதிலிருக்கும் நெல்மணியில் ஒன்று கூட குறையக்கூடாது என்று சொன்னாரே, இப்பொழுது அந்த பறவை வந்து கேட்கிறதே, ஒருவேளை அந்த வேடனுக்கு உரிமைப்பட்ட நெல்மணியாக அது இருந்ததென்றால் அவர் நிச்சயமாக கொடுத்திருப்பார். ஆனால் இந்த நெல்மணி அந்த துறவியுடையது. அதை கொடுக்கலாமா வேண்டாமா என்று யோசித்து யோசித்து பார்க்கிறார் வேடன். கடைசியாக அந்த பறவைக்கு இறங்கி அந்த நெல்மணிகளை சிறிது எடுத்து அந்த பறவையிடம் கொடுத்து விடுகிறார். வேடன் இப்படி அவர் கொடுத்ததும் அந்த பறவை அங்கிருந்து பறக்கவும் அந்த துறவி அந்த இடத்திற்கு வரவும் சரியாக இருந்தது. வந்த உடனேயே துறவி கேட்கிறார், உனக்கு என்னிடம் ஏதாவது சொல்லணுமா என்று கேட்கிறார். வேடன் பதில் சொல்லவே இல்லை. மீண்டும் கேட்கிறார், உனக்கு என்னிடம் ஏதாவது சொல்லணுமா? மீண்டும் வேடன் பதில் சொல்லவே இல்லை. முடிப்பை எடுத்து துறவியிடம் கொடுக்கிறார் வேடன். அந்த முடிப்பை துறவி வாங்கின அடுத்த நொடி அந்த இடத்தில் நிலச்சரிவு ஏற்பட்டு அடுத்த 10 நிமிடத்திற்கு என்ன நடந்தது என்று துறவிக்கும் ஞாபகமில்லை, வேடனுக்கும் ஞாபகம் இல்லை. ஆனால் கண் திறந்து பார்த்தால் 2 பேருமே ஒரு சரிவான இடத்தில் ஒரு பெரிய மரத்தை பருத்த வேர்களை மட்டும் பிடித்து கொண்டிருந்தார்கள். அந்த மரத்துடைய பெரிய வேரை அவர்கள் கைப்பிடித்து கொண்டு சின்ன சின்ன வேர்கள்தான் அவர்களை தாங்கிக் கொண்டிருந்தது. ஏதோ சரிவிலிருந்து இவர்களை காப்பாற்றவும் வைத்தது அந்த வேர்கள். வேரை பிடித்திருக்கிற துறவியும் அந்த வேடனும் தப்பிக்க வேண்டுமென்றால் ஒருத்தருக்கு ஒருவர் உதவி செய்ய ஆக வேண்டும். 2 பேரும் அந்த வேருடைய உதவியோடு அந்த இடத்திலிருந்து தப்பிக்கவும் செய்கிறார்கள். சிறிது நேரம் பயணம் செய்து சமமான ஒரு நல்ல இடத்திற்கு வருகிறார்கள் துறவியும் வேடனும். அப்படி அந்த இடத்திற்கு வந்ததும் அந்த துறவி வேடனுக்கு பதில் கூறுகிறார். எதுவுமே நடக்காத மாதிரியும் 2 பேரும் சாதாரணமான சூழ்நிலையில் இருக்கிற மாதிரியும் வேடனிடம் சொல்கிறார். வேடா, புண்ணியத்தை பற்றி நீ ஒரு கேள்வி கேட்டாயே, அதற்கான பதில் நான் சொல்லவா என்று கேட்டார். இப்பொழுது வேடனுக்கு ஆர்வமே இல்லை. சொல்லப்போனால் அவனுக்கு புண்ணியத்தின் மீது இருந்த கொஞ்ச நஞ்ச நம்பிக்கையும் விட்டு போனதுதான் என்று சொல்ல வேண்டும். யோசித்து பார்த்தால் நல்லதுதான் வேடன் செய்திருக்கிறான். தாய் மானுக்கு வாக்கு கொடுத்தான், அந்த வாக்கையும் காப்பாற்றினான். அந்த பறவைக்கு இந்த துறவி எதுவும் கொடுக்கக்கூடாது என்று சொல்லியும் நெல் மணிகளையும் கொடுத்திருக்கிறான். இப்படி ஒவ்வொரு புண்ணிய செயலாக அவன் செய்தாலும் அடுத்தடுத்து கஷ்டம்தான் அவனை தேடி வருகிறது. அதனால் புண்ணியத்தை பற்றி அந்த கேள்விக்கு பதில் தெரிந்து கொள்ளும் ஆர்வமே இப்பொழுது அவனிடம் சுத்தமாக இல்லை. அவன் தன்னுடைய விரக்தியையே துறவியிடம் வெளிப்படுத்தினான். புண்ணியத்தின் மேல் தனக்கு நம்பிக்கை இல்லை என்ற அந்த பதிலை. அந்த இடத்தில்தான் துறவி மிகப்பெரிய ஒரு ரகசியத்தை அவனுக்கு வெளிப்படுத்தினார். வேடா, புண்ணியத்தின் மேல் நம்பிக்கை இல்லை, புண்ணியம் உன்னை காப்பாற்றவில்லை என்று சொன்னாயே. ஆனால் நீ புண்ணியம்தான் உன்னை இன்றைக்கு காப்பாற்றியிருக்கிறது. நீ செய்த புண்ணியம்தான் உன்னுடைய தலை விதியையும் உன் குழந்தைகளுடைய தலை விதியையும் சேர்த்து மாற்றப் போகிறது. அந்த நில சரிவின் பொழுது ஒரு மரத்துடைய வேரை பிடித்து கொண்டு 2 பேரும் தப்பித்தோமே, ஞாபகம் இருக்கிறதா? அந்த மரம் யாரால் நடப்பட்டது என்று உனக்கு தெரியுமா? என் சொல்லை மீறியும் ஒரு பறவைக்கு நீ உணவு கொடுத்தாயன்றவா? அந்த பறவையுடைய மூதாதையர் ஒருவரால் தான் அந்த மரத்திற்கு விதையே போடப்பட்டது.
நீ எந்த பறவைக்கு நெல்மணி கொடுத்தாயோ அந்த பறவையுடைய மூதாதையர்களில் ஒருவர் ஒரு சின்ன பறவை சாப்பிட்டு போட்ட எச்சிலால் தான் அந்த மரமே வளர்ந்தது. உடைத்து சொல்ல வேண்டுமென்றால் அந்த பறவைக்கு நீ செய்த புண்ணியம்தான் உன்னையும் என்னையும் நிலச்சரிவிலிருந்து காப்பாற்றியது. அது மட்டுமல்ல, ஒரு மானுக்கு நீ செய்த புண்ணியம், அந்த மான்தான் இந்த கேள்வியை உன் மனதில் கொண்டு வந்தது. அந்த மான்தான் என்னை வந்து உன்னை பார்க்க சொல்லியது. அந்த புண்ணியத்தாலும் உனக்கு ஒரு பலன் இருக்கிறது. ஏனென்றால் நான் யார் தெரியுமா? ஒரு ராஜதந்திரி. இங்கு இருக்கும் பல அரசர்களுக்கு முக்கியமான அதிகாரிகளை நியமிக்கும் ஆசான். உன்னையும் உன்னுடைய குடும்பத்தையும் அரசாங்கத்தில் பணிபுரியும் அதிகாரிகளாக மாற்றப் போகிறேன். இனி நீயும் உன் பிள்ளைகளும் எதற்காகவும் காட்டில் அலைய வேண்டிய அவசியமில்லை. பெரிய அரசர்களிடம் அரசாங்கத்தில் அதிகாரிகளாக இருக்கப் போகிறாய். அந்த மானுடைய தலைமுறைக்கு நீ செய்த புண்ணியம் உன்னுடைய தலைமுறைக்கு உதவப் போகிறது என்று சொன்னார் துறவி. புண்ணியம் என்பது அழிந்து போகக்கூடிய ஒன்று கிடையவே கிடையாது, பெருகக்கூடிய ஒன்று. புண்ணியம் என்பது உனக்கு கஷ்டமே வராமல் காப்பாற்றக்கூடிய ஒன்று கிடையாது. கஷ்டத்தின் மூலம் உன்னுடைய புண்ணியத்திற்கான பலனை பல மடங்காக பெருக்கி தருவதுதான் புண்ணியம். புண்ணியம் என்பது நேரடியாக இதை நான் செய்தேன், அதற்கு இந்த பலன் கிடைத்தது உனக்கு புரியக்கூடியது கிடையாது. நீ செய்த நல்லதையே உன் அறிவுக்கு எட்டாத வகையில் பெருக்கி உனக்கு கொண்டு வந்து சேர்க்கக்கூடியது. அதனால் தொடர்ந்து புண்ணிய செயல்களை செய்து கொண்டே வா. புண்ணியத்துடைய உண்மையான பொருளை புரிந்துகிட்டாயா என்று கேட்டார் துறவி அந்த வேடனிடம். துறவி சொன்ன மாதிரி அந்த மானுக்கு அவன் செய்த உதவி பல மடங்காக பெருகி அவன் தலைமுறையை வந்து சேர்ந்தது. புண்ணியம் செய்தால் நிச்சயமாக மிகப்பெரிய கஷ்டத்திலிருந்து மீள்வதற்கான வழி கிடைக்க செய்வார் அந்த இறைவன் என்பதை புரிந்து கொண்டு புண்ணியங்களை செய்து கொண்டே இருக்கலாம். நமக்கான நல்லது நம்மை வந்து சேரும் என்ற நம்பிக்கையோடு இருக்கலாம். புண்ணியம் செய்தாலும் நமக்கான நன்மை நம்மை தேடி வரும் என்ற நம்பிக்கையோடு ஒவ்வொரு நாளையும் நகர்த்தி கொண்டே இருக்கலாம். நமக்கான நல்லது நிச்சயமாக நம்மை வந்து சேரும் என்ற நம்பிக்கையோடு இருக்கலாம். நம் எதிர்காலத்தை மாற்றி அமைப்பதற்காக நம் சாயப்பா நம்மோடு இருக்கும் பொழுது எதற்குமே நாம் வருத்தப்பட வேண்டிய அவசியமே இல்லை. நிம்மதி எவ்வளவு அதிகமாக இருக்கிறது என்பதுதான் முக்கியமான முக்கியம். ஒன்றை நன்றாக புரிந்து கொள். ஒரு செடி சிறியதாக இருக்கும் பொழுது அதனுள் வரும் ஆடு அதனை கடிக்க செய்யும். அதே செடி விருட்சமாக வளர்ந்து பெரும் விருட்சமாக இருக்கும் பொழுது அந்த செடியை கடித்து தின்ற ஆடே வந்து அந்த மரத்தின் நிழலில் அமரும். அதன் பெயர்தான் வெற்றி. ஆம் குழந்தையே, அதன் பெயர்தான், அந்த விருட்சத்தின் வளர்ச்சிக்கு பெயர்தான் வெற்றி. வாழ்வில் அனைத்தையும் இழந்து விட்டோம் என்று நீ நினைக்கும் தருவாயில் ஒன்றை மட்டும் நன்றாக நினைவில் வைத்துக்கொள். எதிர்காலம் என்ற ஒன்று நிச்சயமாக இருக்கிறது என்பதை தீர்க்கமாக நம்பு. வருவது வரட்டும், போவது போவட்டும் என்று இருந்தால்தான் மனதில் நிம்மதி நிச்சயமாக நிலை கொள்ளும். கஷ்டங்கள் இல்லாதவன் மனிதனே இல்லை. அந்த கஷ்டத்தை சகித்து கொண்டு வாழ தெரியாதவன் மனிதனாக இருப்பதற்கு சாத்திய கூறுகளே இல்லை. என் குழந்தையே, எல்லாம் நம்மிடம் இருக்கிறது என்பதை மனதில் உறுதியாக பதிய வைத்துக்கொள். நம் உடம்பில் நோய் இல்லை, நம் வாழ்வில் செல்வங்கள் அதிகமாக இருக்கிறது என்று நேர்மறை சிந்தனையோடு நம் வாழ்வில் சந்தோஷமும் மகிழ்ச்சியும் நிம்மதியும் ஆனந்தமும் அளவுக்கு அதிகமாகவே இருக்கிறதே என்று சந்தோஷமாக இரு. அந்த எண்ணமே உன்னை செல்வ செழிப்பாக வாழ வைக்கும். நோயில்லாத வாழ்வை நிரம்பாக பெற்றுக்கொள்ளும்.
எண்ணம் போல் உன் வாழ்வும் நல்ல விதமாகவே அமையும். நேர்மறையாக நினைக்க கற்றுக்கொள், நேர்மறையாக எண்ண கற்றுக்கொள், நேர்மறையாக பேச கற்றுக்கொள், நேர்மறையாக வாழ கற்றுக்கொள். உன் வாழ்வும் நேர்மறையாகவே இருக்கும். சந்தோஷமாக மனமகிழ்ச்சியான வாழ்வாகவே நிரம்பி இருக்கும். ஒன்று தெரியுமா என் பிள்ளையே, ஒரு வெற்றி ஒரு தோல்வியை மறக்க செய்யும். ஆனால் ஒரே ஒரு தோல்வி பல வெற்றிகளை பெற செய்யும், அனுபவிக்க முடியும். முயன்றுதான் பாரேன். இந்த உலகில் முடியாதது என்று எதுவுமே இல்லை. முயன்று கொண்டே இரு, ஓடிக்கொண்டே இரு, போராடிக்கொண்டே இரு. வாழ்வை வென்றே காட்டிவிடலாம். யாராவது போதனை செய்யும் பொழுது கற்றுக்கொள்ளாத பாடத்தை நீ சாதிக்கும் போது மிக சுலபமாகவே கற்றுக்கொள்கிறாய். இதுதான் வாழ்க்கையின் ரகசியம். இல்லாத ஒன்றை நினைத்து ஏங்குவதற்கு பெயர்தான் கனவு. ஏங்குவது கிடைத்த பிறகும் மீண்டும் வேறு எதற்காவது ஏங்க துவங்குவது நிஜம்தான். அவமானங்களை நினைத்து பயம் கொள்ளாதே. நிறைவான வாழ்விற்கு அந்த அவமானம்தான் மிகப்பெரிய ஊன்றுகோலாகவே இருக்கும். இதை நன்றாக மனதில் பதிய வைத்துக்கொள். அவமானங்களை நாம் அவமானப்பட்டு விட்டோமே, ஏளனமாக பார்க்கப்பட்டு விட்டோமே, இனி என்ன செய்வது, நம் வாழ்வே அவ்வளவுதான் என்று எதிர்மறையாக உன் மனதை கொண்டு செல்லாதே. எது நடந்தாலும் எனக்கு துணையாக என் அப்பா இருக்கிறார், அவருடைய மேற்பார்வையில்தான் எல்லாம் நடக்கிறது, எல்லாம் என் வாழ்வின் இன்பத்திற்காகத்தான் நடக்கிறது என்பதை மனதில் நன்றாக பதிய வைத்துக்கொள். உன் எண்ணம் போல் உன் வாழ்வு எப்பொழுதும் நல்ல விதமாகவே இருக்கும், நிறைவான வாழ்வாகவே இருக்கும். நான் உனக்கு துணையாக எப்பொழுதும் இருந்து கொண்டே இருப்பேன் என்பதை மட்டும் எந்த நொடியும் மறந்து விடாதே. மறந்தும் கூட மறுத்து விடாதே. நம்பிக்கை நிறைந்த ஒருவர் யார் முன்னிலையிலும் எப்பொழுதும் மண்டியிடுவதே இல்லை. நம்பிக்கையோடு முயன்று பார். நீ நினைக்காது நடக்காது என்று நினைத்த காரியம் கூட உன்வாக்காக வந்து சேரும். ஒரு கதவு மூடப்பட்டால் அதைவிட சிறந்த வழி ஏதோ ஒன்று உனக்காக காத்திருக்கிறது என்பதை எப்பொழுதுமே நினைவில் வைத்துக்கொள். அந்த கதவு உனக்காகவே எப்பொழுதும் திறந்திருக்கும் என்பதை நம்பிக்கையோடு நம்பு. நம்பிக்கை வைத்தால் காத்திரு. அன்பு இருந்தால் ஆசையோடு காத்திரு. வழி தாங்கும் இதயம் இருந்தால் வாழ்ந்து காட்டு. போராட்டமாக வாழ்க்கையாக இருக்கிறதே என்று மட்டும் உன் மனதை நோகடித்துக் கொள்ளாதே. போராட்டம் நிறைந்தால்தான் அது வாழ்வாகவே இருக்கும். போராட்டமில்லாத வாழ்வு வாழ்க்கையாகவே இருக்காது, சுவாரஸ்யமாகவும் இருக்கவே இருக்காது. அவர்களே இந்த சாயியின் உண்மையான பிள்ளைகள், சாயியின் அன்புக்கு பாத்திரமானவர்கள். எப்பொழுதும் வாய்மையை கடைப்பிடிக்க வேண்டும். நீ அளித்த வாக்குறுதிகள் யாவற்றையும் நான் உனக்கு நிறைவேற்றுவேன். உன் ஆசைகள் அனைத்தையும் நான் உனக்கு நிறைவேற்றியே தீருவேன். என் வாக்கு என்றுமே பொய்யாகாது. வாழ்வில் நடக்கும் இன்பத் துன்பங்கள் அனைத்தும் உள்ளபடி அப்படியே ஏற்றுக்கொள்ளும் மனப்பான்மையை முழுமையாக வளர்த்துக்கொள். வருவதை அப்படியே ஏற்றுக்கொள். இதுவும் கடந்து போகும், இந்த நிலையும் மாறும், மாற்றங்கள் வரும் என்ற நம்பிக்கையோடு இரு. அனைத்திற்கும் சாட்சியாக நான் இருக்கிறேன். நான் இருக்கும் வரை உன் வாழ்வில் எதுவுமே தவறாக நடந்துவிட நான் விட்டுவிட மாட்டேன். இதுதான் உன் வாழ்வில் நடக்கும். உன் வாழ்வில் மாற்றங்கள் வரும். இதுவும் கடந்து போகும். இது உன் சாயி தேவாவின் தெய்வ தீர்ப்புதான். இவர்கள்தான் உன் வாழ்வில் வர வேண்டும். உன் வாழ்க்கை இப்படித்தான் இருக்க வேண்டும், இப்படிதான் நீ வாழ வேண்டும் என்று அனைத்துமே ஏற்கனவே முடிவு செய்யப்பட்டதுதான். முடிவு செய்யப்பட்டதுதான் இது நாள் வரை உன் வாழ்வில் நடந்தது. இனியும் அப்படித்தான் நடக்கும். ஒன்றை நன்றாக புரிந்து கொள். எவ்வளவு வசதியாக நீ வாழ்கிறாய் என்பதல்ல உன் வாழ்க்கை, எப்படி மகிழ்ச்சியாகவும் நிம்மதியாகவும் சந்தோஷமாகவும் வாழ்கிறாய் என்பதிலிருக்கு உன்னுடைய அழகிய வாழ்க்கை. ஒரு நல்ல விஷயத்திற்கு நாம் நினைக்கும் முன் இல்லாத தடங்களெல்லாம் நாம் அதை செய்ய மேற்கொள்ளும் பொழுதுதான் வரும். அதை நினைத்து மனதை போட்டு
குழப்பிக் கொள்ளாதே. வருவது வரட்டும், போவது போவட்டும் என்று உன் மனதை பக்குவமாக வைத்துக்கொள். உன்னை நோக்கி வருகின்ற அனைத்தும் என் கைகளிலிருந்துதான் உன்னிடம் வருகிறது என்பதை புரிந்து கொள். அதை எதிர்நோக்கி நீ எடுக்கும் பக்கமே உன் வாழ்க்கை என்னும் புத்தகம் எப்படி இருக்கப் போகிறது என்பதை தீர்மானிக்கும். அந்த புத்தகம் குறிக்கின்ற முக்கியமான காலம் நிகழ்காலம் மட்டும்தான். அதை எழுத உனக்கு எழுதுகோலாய் நான் இருப்பேன். உன் இறந்த காலத்தில் 1000 விஷயங்கள் நல்லதாகவும் கெட்டதாகவும் இருக்கும். அது உன்னுடைய தவறு அல்ல. உனக்கான என்ன தீர்மானிக்கப்பட்டதோ அதைதான் நீ அனுபவித்துக் கொண்டிருக்கிறாய். அதனால் முடிந்தது முடிந்துவிட்டது. அதை நோக்கி தேவையில்லாத ஞாபகத்தில் பயணித்துக் கொண்டே இருக்காதே.